வணக்கம் இனியா டிவி வியூவர்ஸ். நான் இன்னைக்கு ஒரு சின்ன அப்டேட்டோட உங்களெல்லாம் மீட் பண்ண வந்திருக்கேன். அந்த அப்டேட் என்னன்னா, யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இன்னைக்கு ஒரு புது ரூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் ரெனியூவல் ஆஃப் இஏடி ஹஸ் எண்டட் as of today. ஸோ இன்னிலிருந்து இஏடி அப்ரூவல் ஆகிறவங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் வந்து அப்ளை ஆகாது. அவங்க அந்த பீரியட் முடிஞ்சோன்னா விச் இஸ் 540 டேஸ்க்கு அப்புறம் இஏடி எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி தே ஹாவ் டு அப்ளை ஃபார் த ரெனியூவல் ப்ராசஸ். அது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் தே கேன் கண்டினியூ வித் தர் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது வந்து நம்ம இந்தியன் கம்யூனிட்டியில் ஒரு பெரிய பேனிக்கை கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் ஓவர் த நியூஸ் as of today. அண்ட் எல்லாரும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலான்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த இஏடி ரூல் சேஞ்ச் வந்து யாரையெல்லாம் எஃபெக்ட் பண்ணுன்னா, H4 விசாவில் இருக்கிறவங்க, அதாவது ஸ்பௌசஸ் ஆஃப் H1B விசா ஹோல்டர்ஸ் who are on H4, அது வந்து certain kind of H4 விசாவில் இருக்கிறவங்க கேன் ஒர்க் அண்டர் இஏடி, அவங்கெல்லாம் எஃபெக்ட் ஆவாங்க. L2 விசாவில் இருக்கிறவங்க, L2 டிபெண்டன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் who are on OPT, இன்னொன்று க்ரீன் கார்டு அப்ளிகன்ஸ் who are working under EAD and awaiting their green card approval. ஸோ இவங்க எல்லாரும் தான் அந்த இஏடி புது ரூலில் எஃபெக்ட் ஆவாங்க. இது வரைக்கும் அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆயிருந்தவங்களுக்கு அந்த பயம் கிடையாது. பிகாஸ் இந்த புது ரூல் வந்து becomes effective as of today, that is October 30th. இதில் பார்க்க பயங்கரமாக இருக்குது. எல்லாம் ஒரு புது சேஞ்சஸும் நம்ம இந்தியன் கம்யூனிட்டியில் கொஞ்சம் பேனிக்காக தான் செய்யுது. ஆனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோன்னா இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, USCIS has also given us permission to apply for EAD 180 days before it expires. ஸோ அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுருந்து அந்த ரெனியூவல் அப்ளை பண்ணிட்டோன்னா இட் கிவ்ஸ் அஸ் எனஃப் டைம் ஃபார் தெம் டு ப்ராசஸ். அதாவது ஃபிங்கர் பிரிண்டிங், பேக்ரவுண்ட் செக், அந்த ஸ்க்ரீனிங் அதெல்லாம் செய்கிறதுக்கு இட் கிவ்ஸ் அம் எனஃப் டைம் அண்ட் யூ வில் ஹாவ் த இஏடி ரெனியூட் பிஃபோர் யுவர் கரண்ட் இஏடி எக்ஸ்பயர். ஸோ அது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோன்னா நம்ம பேனிக் ஆகிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அதனால தான் வந்து இந்த சின்ன வீடியோவை போட்டோம் நாங்கள். ஸோ பீப்புள் who are about to get their EAD approved and ready to work, don't panic. Just be mindful of the expiry date. Keep an eye out and then apply for the renewal 180 days before it expires so you can have the EAD in hand. And need not worry about anything. ஸோ அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம கேர்ஃபுல்லாக கொஞ்சம் தலைவலி, அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் திருப்பியும் ரீஅப்ளை பண்ணணும், அதுதான் கொஞ்சம் தலைவலி. பட் as long as you're careful, it shouldn't affect your employment at all. So yeah, that's about it. You all have a great day and we'll meet you again with another content. You all have a great day. Thank you.